அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இங்கீத மாலையில 98வது பாடலை பார்க்க போறோம். இங்கீத மாலை இயற்றியது திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள். இங்கீத மாலை தலைவன் தலைவி உரையாடல் போல அமைஞ்சிருக்கும். தலைவி கேள்வி கேட்பதும் தலைவர் பதிலளிப்பது போலவும் இருக்கும். இது எல்லாமே ராமலிங்க சுவாமிகள் ஆண்டவர்கிட்ட பேசி அவர் ஆன்சர் வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறத விட, பக்குவப்படாத நம்ம மனசெல்லாம் தெளிவு பெறுவதற்கு உயர்ந்த ஆன்மீக கேள்விகளும் பதில்களும் பரிமாற்றப்பட்டு மனசு தெளிவாகும் போது மனசு மேல்நிலை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, உண்மையான தயவை நோக்கி, அருளை நோக்கி பயணிக்கணும். அதோட முக்கியத்துவத்தை அந்த மனசை உணரணும். அந்த உணர்வை கொடுப்பதற்காக தான் இங்கீத மாலையும் அதோட விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த விளக்கம் அருளியவர் திண்டுக்கல் தயாபிரகாசர் சுவாமி சரவணானந்தர் அவர்கள் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் முத்தேக காட்சியினை வள்ளல் பெருமான் உணர்ந்து அனுபவத்திலே ஏற்று அந்த அனுபவத்திலிருந்து தந்த விளக்கம்தான் இவை. கருவிலே திருவோடு வந்தவர் ராமலிங்க பெருமான் மரணமில்லா திரிதேக சித்தி பெருவாழ்வை ஏற்றுக்கொண்டார். ஒன்றாகிய ஆண்டவரே வெளிப்பட திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானாக வாழ விட்டுள்ளார். இந்த உண்மையெல்லாம் நமக்கு ஒரு சேர கிடைச்சிருக்கு. இதுவே நமக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு தெரியாது. அருளாளர் தந்த ஒரு அற்புதமான இங்கீத மாலைக்கு சாதாரண ஒரு புலவர் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள்லாம் நமக்கு அந்த உபய ஞானமே ஒரு முழுமை இல்லாம ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நமக்கு அருளாலே, ஆண்டவருடைய பெருங்கருணையினாலே, அந்த அனுபவத்திலே இருந்து அந்த அருளை, ஆண்டவருடைய பெருங்கருணையை முழுமையாக ஏற்று அந்த அனக வாழ்விலே மரணமில்லா சித்தி பெருவாழ்விலே இருந்து தந்த விளக்கம் பாடல் ஒரு சேர நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க தொடர்ந்து பாடலையும் விளக்கத்தையும் பார்ப்போம். ஊர் இருப்பீர் ஒற்றி வைத்தீர், ஊர்தான் வேறுண்டோ என்றேன். ஊர் வழக்கிற்கிரியை இறை உண்ணி வினவும் ஊர் ஒன்றோ பேரூர் தினையூர் பெரும்புலியூர் பிடவூர் கடவுர் முதலாக ஏரூர் அனந்தம் என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. ஊர் இருப்பீர் ஒற்றி வைத்தீர், ஊர்தான் வேறுண்டோ என்றேன். ஊர் வழக்கிற்கிரிய இறை உண்ணி வினவும் ஊர் ஒன்றோ பேரூர் தினையூர் பெரும்புலியூர் பிடவூர் கடவுர் முதலாக ஏரூர் அனந்தம் என்கின்றார். ஊர் ஒன்றோ பேரூர் தினையூர் பெரும்புலியூர் பிடவூர் கடவுர் முதலாக ஏரூர் அனந்தம் என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. கடவுள் எங்கும் இருப்பவரே என்று கூறப்படுகிறார். இருந்தாலும் எப்போதும் தங்கி இருந்து வரும் ஊர் ஒற்றியாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த ஒரு சின்ன ஒரு லைன்ஸ் மட்டும் நம்ம அவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவைப்படுது. ஒன்றாகிய ஆண்டவரே சத்து பொருளாய் என்றென்றும் இருந்து கொண்டே வந்து கொண்டு உள்ளது. அந்த சத்து பொருளில் இருக்கின்ற அனுபவம், அந்த இன்பம், அந்த பேரறிவு அனுபவபூர்வமாக ஏற்பதற்கு இந்த பிரபஞ்ச காரியப்பாடு இடையறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளை தவிர வேற எதுவுமே இல்லை. கடவுளுடைய அருளாற்றல், கடவுளுடைய அருட்செயலை தவிர வேற எந்த செயலும் இங்க நடக்கவே கிடையாது. எங்குமாய் இருக்கிற ஆண்டவர் தானே தம்முடைய உண்மையை அனுபவபூர்வமாய் வெளியிட்டு சச்சிதானந்தமயமாய் விளங்குவதற்காக தான் ஆன்மாவாக தோற்றியிருக்கிறார். அப்ப ஆன்மாவா இருக்கிறதும் கடவுள் தான். ஒன்றாகிய கடவுளை எங்குமாய் இருந்து எகர ஆன்மாவாய் தோன்றியுள்ளார். அதுதான் யா. தாங்கிறது எங்குமாய் தகராகாச பெருவெளி அப்படின்னு சொல்லி ஞானிகள் சொல்றாங்க. அதே அவருடைய முழு இயல்பையும் ஒரு ஆன்மாவிலே இருந்து அந்த தாவே இந்த பிரிவுபடாத அந்த முழுமையான இயல்போடு அந்த எகர ஆன்மாகவும் அந்த தாவினுடைய முழு இயல்பும் எகர ஆன்மாவை பெற்றுக்கொண்டு அந்த அந்த தயா நிலையில இருந்து கொண்டுதான் கடவுளுடைய அருட்செயல் விரிந்து புற பிரபஞ்ச காரியமெல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கடவுள் ஆன்மாவிலிருந்து தங்கிக் கொண்டுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்
என்றென்றும் என்றென்றும் இந்த அண்டமெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அவர் தங்கியிருக்கிற ஊர் தான் ஒற்றி. அப்ப திருவொற்றியூருங்கிறது சென்னையில ஏதோ ஒரு ஊர், அங்க தியாகராஜ பெருமான் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு 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 அறிவோட ஒரு ஒரு தமிழ் படிச்ச ஒரு ஒரு அறிவோட இல்லாம அருள் நோக்கத்தோட இதை பார்க்கும்போது திருவொற்றியூருங்கிறது ஆன்மா, அங்க அந்த எழுந்தருள் இருக்கின்ற தியாகராஜ பெருமான் தான் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர். இதுதான் அது. கடவுள் எங்குமா இருந்தாலும் அந்த அனுபவத்தை எங்க பெற முடியும்னா ஆன்மாவில தான் பெற முடியும். ஆன்மாவில தங்கி இருந்து அவரு இந்த செயலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆன்மாவிலிருந்து தான் வெளிப்படுது இந்த உணர்வு எல்லாம், வெளிப்பட்டு இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுது. ஸோ ஆன்மா தான் அவர் தங்கி இருக்கிற ஊர், கடவுள் ஆன்மா தான் அவர் தங்கி இருக்கிற ஊர், அதுதான் திருவொற்றியூர். ஸோ எங்குமா இருந்தாலும் அவர் தங்கியிருந்து ஆட்சி பண்ற ஊர் எதுனா ஆன்மா, அந்த கடவுள் ஆன்மா. அந்த கடவுள் ஆன்மாவும் இருக்கிறதும் அவரே தான். அவருடைய அவர் விரிந்து செயல்படுவது தான் இந்த புற பிரபஞ்சமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆன்மாவுக்கு அகமும் சரி, ஆன்மாவுக்கு புறமும் சரி, எதுவுமே ஆன்மாவும் சரி, எல்லாமே இருக்கிறது அந்த ஒன்றாகிய ஆண்டவர் தான். உண்மையில் கடவுள் எங்கும் இருந்தாலும் பிற எவ்விடத்திலும் நேரடியாக கண்டு பூரண அருள் பெற்று வாழ உதவாதான். ஸோ கடவுள் எங்கதான் இருந்தாலும் சரி, ஆனாலும் அவரை அவரை பூரணமாய் கண்டு பூரண அருள் பெற்று வாழ்வதற்கு வேற எந்த இடமும் பயன்படாது. வேற எந்த இடம்னா அது எல்லா இடமும் இன்க்ளூடட் தான். நம்ம எவ்வளவு பெரிய கோயில் சொன்னாலும், அது திருவண்ணாமலையை சொன்னாலும் சரிதான், இல்லை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சொன்னாலும் சரிதான், இல்லை ஸ்ரீரங்கம் கோயில் சொன்னாலும் சரிதான். எல்லாம் இல்லைன்னா உண்மையான சத்திய ஞான சபை நம்மளுடைய சுத்தசன் மார்க்கத்தினுடைய எக்ஸ்டர்னல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆண்டருடைய அருளாலே ஏற்படுத்தப்பட்டது, திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமான் வழங்கியது. ஆனால் அந்த சத்தியஞான சபையிலேயே நாம் பல காலம் தங்கியிருந்து தொண்டு செய்து வந்தாலும் கூட அந்த சத்தியஞான சபையினுடைய உண்மையான பொருள் நமக்கு உள்ள இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம கடவுளுடைய அனுபவத்தை எக்ஸ்டர்னலா இருக்கிற எந்த ஒரு இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அங்கெல்லாம் போகவே கூடாதுன்னா அந்த அர்த்தம் கிடையாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆன்மீகம் என்பது அகப்பயணம். அந்த புறத்துல நமக்கு இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அக லட்சியத்துக்கு பயன்படுத்திக்கணும். அந்த கண்ணோட்டத்துல நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ அந்த அகப்பயணத்தில் நம்ம முடுக்கிவிடணும். நாம் யாரும் அந்த அகநிலை அகநோக்கி நம்ம பயணம் செய்யணும். உண்மையில நம்மளுடைய இருப்பிடம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கடவுள் தெய்வம் தேவைப்படும். உண்மையில் கடவுள் எங்கும் இருந்தாலும் பிற எவ்விடத்தில் நிலை கண்டு பூரணல் பெற்று வாழ முடியாதான். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி கடவுள் ஆன்மாவா இருக்கிறது ஆண்டவர் தான். அப்ப நாமும் சொல்லிக்கிறது ஆண்டவர் தான். அப்ப உண்மையாலுமே அவரு தான் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு வழிவிட்டு நாம் அவரோடு பிரிவற்று இருக்கிறோம் என்ற உண்மையான உணர்வை பெற்று அவரை போல நாமும் சச்சிதானந்த மயமா எவ்வுலகத்து எவ்வுயிரையும் நலம் செய்து கொண்டு வாழ வேண்டியவர்களாய் உள்ளோம். அப்படின்னா அப்போ உண்மையாலுமே அவர் எங்க தங்கியிருக்காரோ அங்கதான் நம்ம தங்கி இருக்கணும். அவருடைய இயல்பு தான் நம்ம இயல்பா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் அதுக்குதான் நம்ம சக்திசாரமும் பரோபகாரமும் செய்யணும். பரோபகாரம் சக்திசாரம் இணைந்து பரோபகாரம் செய்ய சக்திசாரத்தின் பலன் நமக்கு கிடைக்கும். சக்திசாரம் செய்யத்தான் பரோபகாரம் இன்னும் சிறப்பாக மேலோங்கும். எல்லா உயிர்களுக்கும் இன்பு செய்யக்கூடிய உண்மையான மனசை கொடுக்கும். சக்திசாரம் செய்யதான் திரிகின்ற மனசு ஒன்றாக ஒரு சேர ஆண்டவரையே குறிக்கோளாக வச்சுக்கிற அமைதியை நோக்கி உண்மையான அன்பை நோக்கி அந்த மனசு திருப்ப முடியும். அதுக்கு சக்திசாரம் தேவைப்படுது. சக்திசாரம் என்பது ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தாகிய ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்காக சக்திசாரம் பயன்படுது. அந்த சக்திசாரம் அதற்கு முதலில் மனம் மேல்நிலையை நோக்கி நாடும் தன்மையை பெற வேண்டும். அதற்கு தான் இந்த உண்மையெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் இது கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன்னா நம்ம மனசை பயன்படுத்தி நம்ம வேற எந்த இடத்துலையும் அவரை அவருடைய அருளை நம்ம நேரடியாக கண்டுகொள்ள முடியாது. நம்மளுடைய ஆன்மாவில தான் கண்டுகொள்ள முடியும். அப்படி அவரை அண்டி அருளின்ப வாழ்வு பெற்ற தக்க இடம் திருவொற்றியாம். அது ஒற்றியாய் ஆன்மாவாய் இருப்பதால் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது இல்லை. ஸோ அது ஆன்மாவா இருக்கிறதுனால நம்ம இப்போது புரிஞ்சுக்க முடியல. ஒற்றி என்றால் அடக வைத்தல் என்பது உலக வழக்கு. ஆனால் இது ஆன்மாவா இருக்கின்றது. மன அறிவுக்கு
விளங்காது. ஸோ மன அறிவுக்கு இது இப்போ நம்ம பார்த்த எதுவும் விளங்காது. அவரே புரிய வைக்கணும். இந்த ஆன்ம ஊற்றில் சதா காலமும் தங்கியிருந்து கொண்டே உலக உயிர் பொருள்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி அறிவறிய ஆன்ம ஊற்றில் இருக்கும் ஆண்டவருக்கு இவ்வுலகில் அவரை கண்டு தொடர்பு கொண்டு வாழறதுக்கான ஊர் ஏதாவது வேறு உண்டா என தலைவி கேட்கிறார். சரிப்பா, அப்படி ஆன்மாவில் இருக்கிற ஆண்டவரை நான் உண்மையிலே கண்டுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நான் பக்குவப்படணும், நான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற வேற ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அது தலைவர் பதில் சொல்றாங்க. அதற்கு அவர் சற்றே நிதானித்து விட்டு, அப்படி எமக்குரிய ஊரா ஒன்றல்ல, பல உண்டு. அவை பேரூர், திணையூர், பெரும்புலியூர், பிடவூர், கடவுர், ஏரூர், அனந்தம் உண்டு என்கின்றார். இங்கு இவ்வுலகில் கடவுள் விளங்கும் திருவூர் எத்தனையோ இருக்கின்றன என்கின்றார். கடவுள் உண்மையை உள்ளபடி கண்டு கொண்டவர்கள் திருவொற்று என்னும் ஆன்மாலயத்தில்தான் கண்டு அருள் கொண்டு இன்புற்று இருந்தார்கள். அப்படி ஆன்மாலயத்து அற்பெரும் கடவுளை உலகில் பாமர மக்களும் கண்டு தெளிய வேண்டியே பல தலங்களை மூர்த்தி தீர்த்தங்களோடு சிற்ப கோயில்களாக ஆக்கி வைத்துள்ளார்கள். அந்த அழகிய ஊர் கோயில்களில் சென்று சென்று பக்தி வழிபாடு ஆற்றி உடல் உருகி நின்று வேண்டினால் கடவுள் உண்மையை கண்டு கொள்ளல் ஆகும். புற உலக ஆலய மூர்த்திகள் எல்லாம் அக ஆன்ம கடவுள் உண்மைக்கு அடையாள சின்னங்களே ஆகும். இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் தீர்த்த வரலாறுகளும் மூர்த்தி வடிவங்களும் எல்லாமே நாம் சச்சிதானந்தமயமாய் விளங்க வேண்டி நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டி சத்திசாரமும் பிரபவரத்திற்கு தக இந்த ஊர்களையும் இந்த விழாக்களையும் பயன்படுத்திக்கணும். இப்புறக்குறியீட்டின் மூலமாக அகமெய்ப்பொருளை கண்டு கொள்ள வேண்டும். நோக்கம் என்னன்னு பாருங்க. அந்த புற வழிபாடே பண்ணிட்டு இருக்கிறதுல உண்மையிலே அந்த ஞானிகள் ஏன் அந்த கோயில் அங்க நிர்மாணிச்சிருக்காங்க, ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அகமெய்ப்பொருளை கண்டு கொள்றதுக்கு அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் இந்நாள் மக்களோ அக உண்மையை சற்றும் அறிந்து கொள்ளாமலே புறத்தே பல பல ஆலயங்களுக்கு சென்று பக்தி வழிபாடு செய்தும் திருவிழாக்கள் கொண்டாடியும் மெய்ப்பயன் பெறாது போகின்றார்கள். ஸோ எத்தனையோ விழாக்களை கொண்டாடுறோம், ஆனா அதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்க? சாமி அப்படி இருக்காங்க, அது ஏன் குறிப்பிட்ட வடிவத்தில் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஞானிகள் ஏன் இந்த மாதிரியான புகழ பாடுறாங்க? இது எல்லாமே எதுக்குன்னா நம்முடைய ஆன்மாவைத்தான் கடவுள் எழுந்தருள்ளார். நாம் நம்முடைய மனதை அகம் நோக்கி மேன்லை நோக்கி சிறநடு சிற்றம்பலத்தில் இருக்கிற ஆண்டவரை உணர்ந்து கொள்வதற்கு உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே ஞானிகள் சொல்றாங்க. அதை நாம் உணர வேண்டும். அந்த உணர்வை பெற்றுக்கொள்வதற்கு தக நம்ம இந்த கோயிலெல்லாம் பயன்படுத்திக்கணும். பல்வேறு உயிர்களில் பருக்கனா தெய்வங்களை கண்டும் அகமுன்றாத மாந்த நிலைக்கு இறங்கி வடலூர சத்தியஞான சபையில் அருப்பெருஞ்சோதியாக தோற்றுவிக்கப்பட்ட கடவுள் உண்மையை நம் உடல் ஊர் கண்டு அருள் வழிபாடு ஏற்றி ஆனந்த வாழ்வு பெற்றிட வகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ வடலூரில் நம்ம சத்தியஞான சபை இருக்கிறது எதுனா நமக்குள்ள சத்தியஞான சபை பண்றதுதான். அந்த கண்டு அங்கிருந்து நம்ம வழிபாடு என்பது ஜீவகாரண்யம் தான். அங்கிருந்து இடையறாது ஜீவதயவு செய்து அந்த 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 தயா வாழ்விலே என்றும் ஓங்க வேண்டும். இங்கிதத்தின் பயன் இங்குதான் அறிந்தடைய பெருநெறி தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இங்கு எழுந்தருளி ஆட்சி புரிகின்ற இறைவர் திருவருட் பிரகாச வள்ளல் வடிவுடன் திகழத் தொடங்கி இருப்பதால் இதனால் உலகுக்கு பெருநன்மை ஏற்படுவது சத்தியம். ஸோ இந்த ஆட்சி பண்ற இறைவர் தான் திருவருட் பிரகாச வள்ளல் வடிவோடு வெளிப்பட்டிருக்காரு. முன்னோர் தாம் சென்று கடவுள் மறைந்தது. ஆனால் ராமலிங்க பெருமானில் இறைவனே ராமலிங்க பெருமானாக திருவருட் பிரகாச வள்ளல் வடிவேற்று வாழ வந்து விட்டுள்ளார். இறைவனுடைய அருட்சக்தி ஆணவ மாய கண்ம மலயத்தை எல்லாமே ஞான பிரணவசுத்த தேகமா ஆக்கிட்டாங்க. ஆண்டோட அருள் சக்தி அகமிருந்து வெளிப்பட்டு அவரை ஆண்டு அந்த உணர்வை அந்த வாழ்வை திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் பெற்று வள்ளல் பெருமானாக இன்று ஆண்டவரை வாழ வந்து விட்டுள்ளார் தொடங்கி இருப்பதால். இறைவர் திருவருட் பிரகாச வள்ளல் வடிவன் திக தொடங்கி இருப்பதால் இதனால் உலகுக்கு பெருநன்மை ஏற்படுவது சத்தியம். ஸோ நல்ல ஒரு சாங் இது ரொம்பவும். ஸோ கோவில் நம்ம எதுக்கு வச்சிருக்கோம், நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நல்லபடியாக எடுத்துரைக்குது. இது கோயில்னு சொல்றதை விட
நம்ம கிடைச்ச எல்லா பொருளையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அக அருள் வாழ்வுக்கு அந்த பக்குவத்தை பெறுவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுன்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நம்ம வச்சுக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். கோயில் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை அப்படி வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உதவ வேண்டும். தயாபிரகாச சுவாமி சரவணானந்தரே அபயம். வள்ளல் பெருமானே அபயம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அபயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறிய கோலயமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.